ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். இன்னொரு காளி கோவில் உஜ்ஜயினிலேயே பார்க்க போகிறோம். இது மகாகாளேஸ்வர் டெம்பிள்லேருந்து ஒரு 5 minutes வாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த அம்பாளுக்கு பேர் ஹர்சித் மாதா காளி டெம்பிள் அப்படின்னு பேர். இதுவும் ஒன் ஆஃப் த சக்தி பீட்டம். அது என்னன்னாக்க அம்பாளோட மேல் உதடு விழுந்த இடமாக இது கருதப்படுகிறது. இந்த அம்பாளுக்கு இந்த சக்தி பீடத்துக்கு பேர் ருத்ராணி பீட்டம் அப்படின்னு சொல்கிறா. அது காரணம் என்னன்னாக்க ருத்ரா சாகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு எதிர்ப்புறமாக இது அமைந்திருப்பதால் இது ருத்ராணி பீட்டம் அப்படின்னு சொல்கிறா. இந்த மகாகாளியை வேண்டிரவா விக்ரமாதித்தனும் வேண்டியிருக்கிறான் என்று சொல்கிறா. காளிதாசரும் வேண்டியிருக்கிறார், தொழுதிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹர்சித் மாதா தேவி மந்திருக்கு முன்னாடி, இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய தூண் போல் 2 டவர் மாதிரி இருக்கும். அதில் நிறைய விளக்குகள் ஏற்றப்பட்டு இருக்கும், ஃபிக்ஸாக இருக்கும். அதுலேயே சாயங்கால வேளையில், சாயங்கால சாயரக்ஷ தீபார்த்தனை சொல்லுவா இல்லையா, அந்த தீபார்த்தனையின் பொழுது எல்லா விளக்குகளும் ஏற்றப்படுமாம். அதனால் அந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்குமாம். அந்த லேக்குக்கு நடுவில், லேக்குக்கு ஜஸ்ட் எதிர்த்த மாதிரி இருக்கிற கோவில் அது. அதில் மிக உயர்ந்த கோபுரம் போன்ற ஒரு டவர் மாதிரி கட்டியிருப்பா. அதில் சுற்றும் விளக்குகள், அந்த விளக்குகள் எல்லாமே ஏற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது அம்பாளோட மேல் உருடு விழுந்த இடமாகவும் கருதப்படுகிறது. இது உஜ்ஜயினில் நார்மலாக நார்த்லேருந்து வரவா எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல காளி டெம்பிளாக இருக்கிறது. அது சக்தி பீடமும் கூட. நார்மலாக உஜ்ஜயின் போனால் மகாகாளேஸ்வர் டெம்பிள் போகாமல் யாரும் இருக்க மாட்டா. மகாகாளேஸ்வர் டெம்பிள்லேருந்து 5-10 நிமிஷம் நடையிலேயே அந்த கோயிலுக்கு போயிடலாம் இன்னும் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் உஜ்ஜயினில் இன்னொரு சக்தி பீடம் இஸ் ஹர்சித் மாதேவி. அதுவும் காளி வடிவம் தான். எல்லாத்துலேயுமே அவள் ரௌத்ரமாகத்தான் இருப்பாள். அவளோட ஒரு சிவன் கான்சார்ட் இருக்கணும் இல்லையா, அது பைரவராக இருக்கும். வேறு வேறு பெயர்களில் கூப்பிடப்படும் பைரவர்களாக தான் இருப்பார். ஏன்னா இவளோட ப்ரொடெக்ஷனுக்காக அப்படிங்கிற மாதிரி. இங்கே வேண்டுதலை செஞ்சிருந்தா எல்லாம் நிறைவேறும்னு கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கேயும் போகிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் ஆஸ் யூஷுவல் நார்த்தில் கொண்டாடுற எல்லா இதுவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மோர்சோ நவராத்திரி. ஏன்னா டெமனை, அசுரர்களை அழித்தவள் என்பதனால் அது நவராத்திரி துர்கா இது ரொம்பவே நன்றாக கொண்டாடப்படுகிறது.